மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன. பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர்தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவரவரே. ஆறுகளின் மீது அதை நிலை நாட்டியவர் அவரே. ஒளிவளக்கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆதரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயலினன் தூய உள்ளத்தினன் பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன் தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாயானையிடாதவன் ஒளிவளக்கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆதரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மக்களினத்தாரே நீங்கள் யாவரும் கை கொட்டுங்கள். அக்களிப்போடு இறைவனுக்கு புகழ் பாடி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உன்னதமானவர், அஞ்சுதற்குரியவர், உலகுக்கெல்லாம் பேரரசர். திருவகுழாம் வழியில் ஆணைகள் விரித்தவராய் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே என்று முழங்கி ஆதரித்தார். உமது பிள்ளைகளாகி உமது அன்பு திருமகன் இருந்ததற்கு வெற்றியாக பவனித்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு பெயர் சொல்லி அழைப்பது எங்கள் கிருபையை அழைத்து நன்றி கூறுகிறோ. இயேசுவை ஆண்டவர் மீன்பர் என்று சொல்லி வாழ்வதற்கு நீர்தாமே அனைவருக்கும் மனம் தர வேண்டுமென எங்களால்
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிந்தனை செய்வதற்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இறை நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் 50வது அதிகாரம் 4 முதல் 7 முடியுள்ள இறைத்திரு வசனங்கள். நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நாம் பெற்றிட ஆண்டவராக என் தலைவர் கர்த்தரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கர்த்தர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்க செய்கின்றார். ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிடக்கடவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையில், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையை ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காலை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு
கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்துவதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதென்றதாக கருதவில்லை. ஆனால் தம்மையே பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையார் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீ பாஸ்கா விருந்துள்ள நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடி சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மாநில மகன் தம்மை பற்றி மறைமொழி எழுதியுள்ளபடியை போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அந்த மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவர்கள் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டார் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை நோக்கி அதை பெற்று சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிணத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரத்தத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடலை பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்று இரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன். அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று மறைமொழி எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உங்களை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
என்றார். பேதுரு அவரிடம், நாம் உம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனம் மீண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடரிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு பாடாதிருக்க விழித்திருந்து இறைவனம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையை நான் முடித்தாலே இந்த துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்த பொழுது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடரிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மாவீரன் பாதைகளின் கைகளில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது 12 ஒருவராம் யூதாஸ் அங்கு வந்தார். அவரோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பி பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுத்து இருந்தவர், நான் ஒருவரை உத்தமிடுவேன், அவர்தான் ஏது, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவர் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டார். இயேசு அவரிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குழுவின் பணியாளரை காட்டி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாழ்க்கை அதன் உலகில் திரும்ப போடு. ஏனெனில் வாழை எடுப்போர் அனைவரும் வாழ்நாள் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றால் நினைத்தால், நான் வேண்டினால் அவர் 12 பெரும்படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அதனிடையே இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாழ்களோடும் தனிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் ஆண்டோடும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறை வாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை துடித்தவர்கள் அவரை தலைமை கொண்டு பயமாவுடன் கூட்டிச் சென்றனர். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை கொள்கையின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும்
இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏக சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 20 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைவர் இழுத்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைவர் அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணைத்து சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுங்கள். மாநிலமகன் வல்லவராம் கடவுளை வலப்புறத்தில் விட்டிருப்பதையும் வாழ மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் பேருடைய கிழித்துக் கொண்டு, இவன் கடவுளை படிப்புரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே படிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தை துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். தனித்த ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கவிதையனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுத்துரைத்தார். அவர் வெளியே வாயிலருகில் சென்ற பொழுது வேறொரு மனிதன் அவரை கண்டு, இவன் நாசிரியத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோருடன் சொன்னார்கள். ஆனால் பேதுரு இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுத்துரைத்தார். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருடன் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சை உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவித்தது. அப்பொழுது சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடைத்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பரிடமும் 30 வெள்ளிக்காசுகளை திருப்பிக் கொண்டு வந்து, பழி பாவங்களை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக் கொள் என்றார்கள். அதன் பின்பு அவர் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலை எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டார். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது ரத்தத்திற்கான விலையானதால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ராயல் மக்களால் விலை விதிக்கப்பட்டவருடைய விலையாக 30 வெள்ளிக்காசுகளை கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணிக்கப்பட்டே அதன் குயவன் நிலத்துக்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் இருந்து கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரை நடத்தலாம் என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய பொழுது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாய் கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றார். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை இவர்களுக்காக விழாவின் பொழுது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா எனும் பேர் போன கைதி ஒருவர் இருந்தார். மக்கள் ஒன்று கூடி வந்த பொழுது
பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவரையருக்கு மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவரிடம் அழுது, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொறுத்து இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குழுக்களும் மூப்பர்களும் மரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவர், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களும் சிலுவையில் அறையும் என்று இன்னும் உடம்பு தட்டினார்கள். பிலாத்து தன் முயற்சியில் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாத கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது ரத்த கொலையில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளில் கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய ரத்தப்படி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பதற்கென்று விடுதலை செய்தார். இயேசுவை கட்டையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஊக்குவித்தார். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்றார். அங்கிருந்து படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை முடித்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி வெட்டி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலத்தில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழுதான் படித்து, யூதனின் அரசனே வாழ்க என்று சொல்லி ஏழனம் செய்தனர். அவர்கள் துப்பி அந்த கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏழனம் செய்வதன் அவர்கள் இவரது கழகத்தை கழற்றி விட்டனர். அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அடைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்ற பொழுது சீரே ஓரிந்த சீமோன் என்ற பெயரிலே ஒருவரை கண்டனர். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினர். மண்டையோண்டியிடம் என்று பொருள்படும் கொல்குதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்புகள் திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவைத்து பார்ப்பதற்கு குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து வந்து குலுக்கில் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே அமர்ந்து உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவரோடு சிலுவையில் அறைந்தார்கள். அந்த வழியில் சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை விதித்து 3 நாளில் கட்டி இருக்கிறவனே, உன்னையே விதித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழிப்படுத்தினார்கள். அவ்வாறே தலைவர்கள் மயிலோர் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தார்கள். அவர்கள், பிறரை விடுவித்தால் தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரவேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இழுத்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லெவாம் சபக்தானி, அதாவது என் இறைவா ஏதனை கைவிட்டு இருந்து உரத்து கொடி கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்கள் ஒருவர் ஓடி சென்று கடற்பற்றை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தை தோய்த்து அதை கோலில் மாட்டி அவர் குடித்துக் கொடுத்தார்.
மற்றவர்களோ ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி போய்விட்டார். ஒழுங்கால் படித்து மௌனமாக சொல்லிப்போம். அனைவரும் நிற்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் கீழ்வரை இரண்டாம் கழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் விழுந்தது, கல்லறைகள் திறந்தது, இறந்த இறைவர்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுதப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதற்கு பின்பு இவர்கள் கல்லறைகளுக்கு வெளியே வந்து எருசலேம் பெருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காப்பவர்கள் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அன்றி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களுக்கு நகர்ந்தார்கள். அவர்கள் தொலைவிலிருந்து முற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயு மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்ற பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராக இருந்தார். அவர் பிலாத்துடன் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்து அதை கொடுத்துவிட்டு கட்டளையிட்டார். யோசேப்பு அந்த உடலை பெற்று தூய்மையான பெரிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் கட்டியிருந்த புதிய கல்லறையை கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெரும் கல்லை உருட்டு வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தர் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாட்களை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றிருந்து இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையில் முடிந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். பெரும் பாடுகளில் இயேசுவின் பெரும் பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்களாக எத்தனையோ தவ முயற்சிகள், எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்து இயேசுடைய இரக்கத்தை பெற்று, இயேசுடைய அருளை பெற்று, ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுத்து அவருடைய மகிமையிலும் பங்கு வர வேண்டும் என்ற தாகத்தோடு ஏற்றத்தோடு வந்திருக்கிற என் தெய்வ மக்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ மதம் என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வின் மதம், வாழ்வு கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, ஒரு உண்மையை கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, நிலையான நிரந்தரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. அப்படி என்றால் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் எந்த தெய்வமும் தன்னுடைய மக்களை மீட்பதற்காக தன் உயிரை கொடுத்த தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அதுவும் சின்னத்தர் மிக தெளிவாக சொல்லுவார், நல்லவன் ஒருவனுக்காக உயிரை கொடுப்பதை அறிந்து நாம் பாவிகள் என்று தெரிந்தும் அவர் தன் உயிரையே கொடுக்கின்றார். அப்படி என்றால் உண்மையான தெய்வத்தினுடைய உண்மையான அன்பு நமக்குள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை
அண்ணன் தம்பி 2 பேர். மிகவும் அன்பாக மூத்த அண்ணன் தம்பியின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். தாய் தந்தையரை இழந்த இந்த 2 சகோதரர்களும் தன்னுடைய மூத்த அண்ணன் மிகவும் கடினப்பட்டு உழைப்பவர், நல்ல குணம், பொறுமைக்காரி, பக்தியான மனிதன். ஆனால் தம்பியை நல்ல முறையில் வளர்த்தார். ஆனால் அவர் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று மோசமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். குடிப்பழக்கம், சிகரெட் அடிப்பது, தவறான உறவுகள், தவறான செயல்கள், அதை பற்றி பாவம் என்ற நிலையை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், இந்த தவறை செய்யாதே, இது வேண்டாம் என்று மிக அன்பாகவும் நல்ல கண்டிப்போடும் நல்ல மனதோடு சொல்லுவார். ஆனால் அந்த தம்பி ஏற்பதாக இல்லை. ஒரு நாள் இரவு வேளையிலே தம்பி அண்ணனுடைய கதவை வேகமாக தட்டுகிறார். கதவை திறந்து பார்க்கும்போது தம்பி ரத்த கரையோடு கத்தியை கையை வைத்துக் கொண்டு, அண்ணா, நான் எந்த தவறு செய்யவில்லை, சூழ்நிலை நிறுத்தமாய் வேறு வழி இல்லாமல் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது, நான் ஒருவனை கொண்டு விட்டேன், அதை பார்த்த மக்கள் எல்லோருமே போலீசிடம் புகார் செய்து போலீஸ் என்னை தேடி வருகிறது, என்ன செய்வதற்கு தெரியவில்லை, எனக்கு உடம்பெல்லாம் நடக்கிறது, இதுவரைக்கும் நான் இதை பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் மிகவும் கஷ்டமாக வேதனையாக இருக்கிறேன், என்ன செய்வது தெரியவில்லை என்று சொல்லும் போது தம்பியினுடைய பதற்றம், அவனுடைய பிரதான நிலை, அவனுடைய ஏதாவது நிலையை பார்த்த அண்ணன் உன்னுடைய சட்டையை கலட்டி என்று சொல்லி அந்த சட்டையை இவர் உறுத்திக் கொண்டார். கத்தியை கொடு என்று சொல்லி கத்தியை வாங்கிக் கொண்டார். நீ போய் அங்கே நின்று கொள், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் அண்ணன் இழுத்து வரைக்கும் நீ எப்பொழுதுமே காப்பாற்றப்படுவாய் என்று போலீஸ் கத்தினார்கள். கதவு திறக்கப்பட்டது. அண்ணன் கத்தியோடும் கரை உடைந்த சட்டையோடும் நிற்பதை பார்த்தவுடன் குற்றவாளி என்று சொல்லி இவரை பிடித்துக் கொண்டு கொஞ்ச நாட்கள் சென்ற பிறகு தூக்கிலை போட்டார்கள். தூக்கிலை அண்ணன் துடித்து இறந்தார். தம்பி இன்றைக்கு குற்றவாளியான அந்த மனிதன் இன்றைக்கு தன்னுடைய அண்ணன் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த தம்பி தன் அண்ணன் கொடுத்த எனக்கு கொடுத்த உயிரை உண்மையாக நீக்க ஆரம்பித்தார். தன்னுடைய அண்ணியையும் தன்னுடைய மக்கள் பிள்ளைகளையும் உண்மையான அன்போடு ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்தோடு இருந்து அந்த 2 பிள்ளைகளையும் அந்த அண்ணியையும் இவர் பாதுகாத்து வந்தார். உண்மையான பாசத்தோடு வாழ ஆரம்பித்தார். நல்ல ஒரு மனமாற்றத்தோடு வாழ ஆரம்பித்தார். தன் வாழ்க்கையிலே அண்ணன் தன் உண்மையான அண்ணன், பரிசுத்தமான அண்ணன், ஒரு குற்றம் செய்யாத என்னுடைய அண்ணன் எனக்காக வழியேற்றிக் கொண்டு தூக்கியை வரைத்து செத்து போனார் என்று சொல்லி அவன் வாழ்ந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் தன் அண்ணனுடைய உணர்வுகளோடு அவரை மனதிலே ஏற்றிக்கொண்டு அவரை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அவருடைய நினைவோடைய வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். என் தெய்வ மக்களே, நாம் பாவிகளாக இருக்கிற நமக்காக ஆண்டவராகிய இயேசு தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை. அதை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். எப்படி இந்த தம்பி தன் அண்ணனுடைய மனநிலையை கொண்டு அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த தர்மம், அவர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவருடைய நினைவையே வைத்து தன் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா தீமையான காரியங்களையும் கெட்ட பழக்கங்களையும் தன் வாழ்க்கையில செய்த எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்களை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி எழுந்துவிட்டு அந்த மனிதனுடைய உள்ளத்திலே பரிசுத்தமான எண்ணம், உண்மையான வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமான என் தெய்வமே, இன்றைக்கு இயேசுடைய அன்பை வைத்து வாழ்ந்து பார்க்க வேண்டும். இயேசுடைய கிருபையை வைத்து பார்க்க வேண்டும். அவர் காட்டின இலக்கத்தை வைத்துத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுடைய பிரசனத்திலே இருக்க வேண்டும். இயேசுடைய அன்பு நமக்குடைய ஆளை எடுத்து போட வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே என் தேவனை மட்டும்தான் மையமாக வைத்து வாழும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எத்தனையுமா கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மை பெருமையாக்குகின்றார். சர்வ வல்லவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த
சர்வ வல்லவனான தேவன் தன்னை பெருமையாக்கி ஒன்றுக்காக ஆக்கிவிட்டார். எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். தன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் ரத்தத்தையும் அற்ப மனிதராக இருந்த நமக்காக, நீத்த மனிதராக இருந்த நமக்காக, இந்த இருந்து நாளை மறைய போகின்ற மனிதனுக்காக தன்னையை அர்ப்பணிக்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இறை வார்த்தைகளை அடர்த்தி ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை தெளிவாக வெளிப்படும். என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு பெரிய மனிதன், எனக்கு பணம், பதவி, அழகு, அந்தஸ்து, சொத்து, சுகம், கௌரவம் எல்லாம் இருக்கிறது நினைக்கிறோம். நாமாவே உருவாக்கிக் கொண்டது, நாமாவே உருவாக்கிக் கொண்டது. எல்லா செல்வாக்கையும் எல்லா விதமான மனநிலையையும் நாமே உருவாக்கிக் கொண்டது. ஆனால் இறை வார்த்தைகள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் என்பவன் யார்? சீராக் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 18வது அதிகாரம் 8-9 வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனிதன் என்பவன் யார்? மனிதர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? மனிதனுடைய நாட்கள் கூடி போனார் 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகள் தான் மனிதனுடைய வாழ்க்கை கூடி போனார். அந்த சில ஆண்டுகளும், மனிதனுடைய அந்த சில ஆண்டுகளும் கடல் நீரில், கடல் எவ்வளவு பெரிய கடல், அந்த கடல் நீரில் ஒரு துளிதான் அந்த 100 வருடங்கள். கடல் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு துகள் தான் அந்த 100 வருடங்கள். அன்னம் அதிகமான ஆண்டவர் சங்கீதத்தின் வழியாக பேசுகின்றார். மனிதன் ஒரு மூச்சு, இந்த மூச்சுக்கு தான் சமம் என்று சொல்கின்றார். நீர் குமிழி போன்றவன் மனிதன் என்பவன், புல்லை போன்றவன். இப்படி புல்லு போலவும் நீர் குமிழி போலவும் கடல் மணலிலே ஒரு துகளை போலவும் கடலில் இருக்கிற ஒரு நீர் குழி போலவும் இருக்கக்கூடிய மனிதனுடைய இந்த மனிதனுக்காக நாம் ஆண்டவர் விடை கொடுப்பது எப்படி தெரியுமா? தன் உயிரை கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார், அவமானப்படுத்தப்பட்டார், காலம் துப்பப்பட்டார், எள்ளி நகரப்பட்டார், சதைகள் கிழிந்து தோன்றியது, நலவுகள் குறைந்தது, ரத்தம் தாரையாக ஊற்றியது, நுழைக்கப்பட்டார். கேவலமான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை ஆண்டவருக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய முகத்திலே கால் கூட்டினார்கள், ஓங்கி அழைத்தார்கள், ஆடியை இழுத்து பொத்தாக கையிலே வந்தது, தலையிலே வெளியே இழுக்கும் போது பொத்தாக வந்தது. மக்களே, சில ரகசியங்களுக்கு தெரியுமா? நெருப்பை எடுத்து இயேசுவின் உடம்பை சுற்றிருக்கிறார்கள், சுட்டார்கள். நெருப்பை எடுத்து இயேசுவின் உடம்பை சுற்றிருக்கிறார்கள். மரத்தை கரைத்து, குச்சியிலே மரத்தை கரைத்து இயேசுடைய உடம்பு முழுவதும் சுற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய உடம்பு எல்லாமே கனகனமாக இருந்தது. பங்க முடியாத வேதனை, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத வேதனையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கிறார். நான் படித்த புத்தகத்திலே கடவுள் மனிதன் காவியம் என்ற புத்தகத்திலே மாதாவாக சொல்கிறார்கள். தேவமாதா இயேசுவின் பாடல்களை பற்றி சொல்லும் போது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் மகனுடைய பாடுகளையும் என்னுடைய தியாகத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால், என் மகனுடைய பாடுகளையும் என்னுடைய தியாகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால் தாங்க முடியாமல் செத்து போய்விடுவார்கள். அவ்வளவு பெரிய துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த குழுத்து நாளிலே அவர் பட்ட எவ்வளவு ஒரு அரசராக இருக்கிறவர், சர்வ வல்லவராக இருந்தவர். ஐயா நான் இருந்தவராகவே இருக்கிறேன், நானே ஆல்பாவும் ஒமேகாவும், நானே முதலும் முடிவும். இப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் விலகு அரசு சொல்லப்படுகிறது. யெகோவா நித்தியே வெற்றித்தரக்கூடியவர், யெகோவா சம்மா கூடவே இடக்கூடியவர், யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், யெகோவா சாலோம் சமாதானம் தரக்கூடிய தெய்வம், யெகோவா நித்தியே வெற்றி தரக்கூடியவர். இப்பொழுது வல்லமையும் வலிமையும் நிறைந்த தேவன் மக்களே இயேசுவை கொண்டு போய் அரசராக வேண்டும் என்று கூட்டிக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த பொழுது இயேசு மறைவாக போய்விட்டார். ஆனால் இப்பொழுது மாத்திரம் ஏன் இயேசுவிலே ஒரு அரசராக பகுதி வருகின்றார்? ஏன் இயேசு இந்த
வருகிறார். அந்த கழுதை தொட்டியை அவிழ்த்துக் கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், யாராவது அவிழ்த்துக் கொண்டு வரும்போது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். இது ஆண்டவருக்கு தேவை, உடனே அனுப்பி விடுவார். இந்த கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருக்கு தேவை, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு தேவை, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு தேவை. ஏனென்றால் தூய ரத்தம், பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம் நம்மின் முன்னோடு கிடைக்கிறது. ஆண்டவர் சாதாரணமாக நம்மை விடுதலுக்கு மாற்றவில்லை. அவமானத்தையும் நேற்றத்தையும் அவமானத்தையும் துன்பத்தையும் பேரத்தையும் கலக்கத்தையும் கண்ணீரோடு இயேசு நம்மை மீட்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாவமாக்கியை விட்டுவிடாமல் இன்னும் நான் பழைய நிலையில் நான் இருப்பேன். மனிதர்களை நான் குசிக்கு சமமானவர்கள், புல்ல போல இருக்கக்கூடியவர்கள், கடல் நீரிலே ஒரு புலிக்கு சமமானவர்கள், கடலில் இருக்கக்கூடிய மண்ணிலே ஒரு குதிரைக்கு சமமானவர்கள். இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் எவ்வளவு நலப்படுத்துகிறார் தெரியுமா? என் பார்வைக்கு முன்னாடி விலையேற பெற்றவனே, மதிப்பு மிக்கவனே, உன்னை என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை மேற்கொண்டு அழைத்திருக்கிறேன், நீ எனக்குரியவர் என்று ஆண்டவர் நமக்கு மதிப்பையும் மரியாதையும் அந்தத்தையும் கௌரவத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த மகிமையும் அவர் கொடுக்கின்ற கௌரவத்தையும் நாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு உலகப்பூர்வமான காரியத்திலே பணம் பெரிது, பட்டம் பெரிது, சாதம் பெரிது, அந்தஸ்து பெரிது ஓடிக்கொண்டிருக்கிறார். மக்களே, இயேசு சர்வ வல்லவர், நித்திய கடவுள், நிரந்தரமானவர். ஆனால் எவ்வளவு எளிமையுள்ளவராக இருக்கின்றார், எவ்வளவு தாழ்ச்சியுள்ளவராக இருக்கிறார், தன்னை விட்டுக் கொடுப்பவராக இருக்கிறார். சாவை ஏற்றும் அளவிற்கு, அதுவும் சிறுவை சாவை ஏற்றும் அளவிற்கு அவர் கீழ்ப்படித்தார். எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி பேருக்கு மேலான பேரை அவருக்கு வழங்கினார். எனவே ஆண்டவராகிய கடவுளுக்கு பின்னவர், மன்னவர், கீழவர், அனைவரும் மன்னியிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று எல்லா நாமும் அறிந்திருக்கிற காரணம் அவருடைய தாழ்ச்சி, அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய சிலுவை, அவருடைய பிரசன்னம், அவருடைய உண்மையான தியாகம். இந்த தியாகம் அர்ப்பணம், இந்த தியாகம் அர்ப்பணம், உண்மை, பரிசுத்தம், எளிமை, தாழ்ச்சி, உண்மை, நம்பிக்கை, நன்மை, கனிவு, தெய்வப்பெயர், இதற்கு கொடுக்கின்ற பரிசு அழியாத சொத்து, தந்தையின் பலப்பக்கம் மீட்கக்கூடிய பாக்கியம். இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற பரிசு என்ன? நாம் எதை வைத்திருக்கிறோம்? கோபம், எரிச்சல், வைராக்கியம், பிடிவாத குணம், தற்பெருமை. இப்போது கூட ஆலயத்துக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம், செல்வம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆலயத்துக்கு வருவதற்கு சங்கடப்படுகின்றோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த நேரமில்லை, ஆண்டவரை மாற்றிமைப்படுத்த நேரமில்லை. அவரோடு இருந்து அவருடைய பிரசனத்தை உணரக்கூடிய மன வலிமை இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, இன்னும் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியில்லாத வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ தான் என்று கண்டதை வாழ்க்கை கொண்டதே போல அப்போது அப்போது நான்கு என்று வாழக்கூடிய மனுஷனுக்காக கொடுக்க இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதற்காக ஆண்டவர் ரசினாரா? இதற்காக ஆண்டவர் துன்பத்தை அனுபவித்தாரா? யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் பிரியமானது, சில நேரத்தில் ஆலயத்திற்கு லேட்டா வரும்போது நான் ஒரு உண்மையை சொல்லவா? சில நேரத்துக்கு கோயிலுக்கு லேட்டா வருவோம், வந்தாலும் கவனம் இருக்காது, பக்தி இருக்காது. நம்ம எப்ப கோயிலுக்கு லேட்டா வந்தோமோ ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். சில சொல்லுவாங்க, கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கும்போது அம்மா, அப்பா, கூட எல்லாரும் இருப்பாங்க, சொந்தக்காரங்க வெளியே இருப்பாங்க. அது கல்யாணம் நடக்கட்டும், அட்டன் முடியாது. கல்யாணத்துக்கு அட்டன் முடியாது, முடியணும், சாப்பிடணும், போயாது. இந்த மனிதர்கள் இருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு மீது புரியாத தன்னை வழியாக ஒப்புக்கொடுக்கிறார். கல்வாரியை எப்படி தன் உயிரை விட்டு குடிவிருந்து கதறி அமைப்பாரோ அதே வழியேற்றார். மறைமுகமாக ஒவ்வொரு நாளும் குழுக்கள் வழியாக குழுக்கள் நிறைவேற்றப்படுகின்றது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே 4.5 லட்சம் குழுப்பணிகள் ஒரு நாளிலே நடக்கப்படுகின்றது. பாருங்க, நான் மோசமானவன், நான் கெட்டவாக பேசுவேன், தண்ணி அடிப்பேன், நான் பொறாமையா இருக்கிறேன், கோவப்படுவேன், எதிர்காலமாக சண்டை போடக்கூடியவன், பிடிவாதமாக இருப்பேன், யாரும் மதிக்க மாட்டேன், நான் அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு ஏன் சாவு அல்ல? இன்னும் ஏன் சாவு வரவில்லை? ஏன் சாவு வரவில்லை? ஏன் இன்னும் நமக்கு துன்பம் வரவில்லை? ஏன் நமக்கு இன்னும் கஷ்டம் வரவில்லை? ஏன் நமக்கு இன்னும் பிரச்சனை வரவில்லை? அதனால தெரியுமா, வேற ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலகத்திலே 4.5 லட்சம் திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கர்ப்பம் இன்றைக்கு சகல பாவங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தாலும் வரவிட்டாலும் இயேசுடைய இறக்கத்தினால், இயேசுடைய அன்பினால், இயேசுடைய பொறுமையினால், இயேசுடைய தாழ்ச்சியினால், அவருடைய உண்மையான
யூதாஸ் இயேசுவோடு இருந்தவன், இயேசுடைய அற்புதத்தை பார்த்தவன், அதிசயத்தை பார்த்தவன், நன்மைகளை பார்த்தவன், அவருடைய தியாகத்தை பார்த்தவன், அவருடைய ஜெபத்தை பார்த்தவன், எல்லாவற்றையும் பார்த்த யூதாஸ் அவருடைய மனதிலே பிரதாகம், அவருடைய மனதிலே வைராக்கியம், தற்பெருமை, ஆணவம், இது கடவுளை கூட இருந்தால், இயேசுவோடு கூட இருந்தாலும் பிரித்தது, பணத்தை பிரித்தது. இயேசுவை காட்டிக் கொடுத்தால் 30 வெள்ளிக்காசுக்காக. ஆனால் அந்த பணம் அவனுக்கு உதவி செய்ததா? அந்த பணம் அவனை காப்பாற்றியதா? இல்லை. இந்த யூதாஸ் போல நிறைய பேர் கோயிலுக்கு வராம பிசினஸ், கோயிலுக்கு வராம உலகத்தில் ஒரு காரியத்தை தேடி போகிறோம். யூதாஸை போல நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு இருந்த யூதாஸ் மீட்கப்பட முடியவில்லை, ரட்சிக்கப்பட முடியவில்லை. நான் மீட்கவன் மீட்கப்படுத்தேன் நினைக்க வேண்டாம். யூதாஸ் கூட இருந்துமே அவன் கடைசியை நாசம் வைத்திருந்தார். அவனுக்கு எதுவுமே அவன் வைத்திருந்த பணம் ரத்தத்தை கரைக்கு பிடித்த பணம், அந்நியரை விளைவதற்காக வாங்கப்பட்ட பணம், நிலம். பிரியமானதை யோசித்து பாருங்கள். இந்த யூதாஸை போல சில மனநிலைகள், பிடிவாதமான மனநிலைகள், பேராத மனநிலைகள், எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான நெருக்கடியான வாழ்க்கை. மக்களே, நிறைய நிலைகளிலே குடும்பத்தில் கூட ஒரு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டே இருக்கும். போல ஒரு எரிச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கும், ஒரு மோசமான எண்ணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும், ஒரு விதமான பாதிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும், ஒரு விதமான துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும், ஒரு விதமான வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கும். நிறைய நேரங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையை இதுதான் நடக்கின்றது. ஒரு மறைமுகமாக ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், மறைமுகமாக ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். மன அழுத்தம், மனதாரம், துன்பத்தை, வேதனையை, நெருக்கடியை, போராட்டத்தை, கஷ்டத்தை மறைமுகமாக தீர்த்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் வாழ்வை கொடுக்க வந்தேன், வாழ்வின் நிலையை கொடுக்க வந்தேன். ஆண்டவர் உங்களை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார், சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், அகற்றக்கூடியவராக இருக்கிறார், தடை கொடுப்பவராக இருக்கிறார், தட்டி கொடுப்பவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நீங்களும் மண்ணையும் படைத்த அன்பும் அழகும் இரக்கமும் உருக்கமும் அன்பு செய்த இப்படிப்பட்ட செய்ய என்னை கைவிட்டார். நான் எவ்வளவு நல்ல செய்கிறேன், நன்மை செய்கிறேன், ஆனா ஆண்டனை காப்பாற்றல. நான் எவ்வளவு நன்மைகள் செய்கிறேன், புண்ணியங்கள் செய்கிறேன், புனிதமாக செய்கிறேன், ஆனா கடவுளை ரசிக்கிறதா தெரியல, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதனால ஏற்றலாம் இல்லை, கடவுள்லாம் இல்லை, எது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அப்ப அந்த சாமியோட பக்தியான சாமியார் அப்ப கேட்டாராம், ஏமா நீ வாழ்க்கையில கோபப்பட்டு இல்லையா, பக்கத்து சண்டை போட்டு பொறுத்துக்கு கோயிலுக்கு போயிருக்க, அதிகமா போனது கிடையாது, நல்லது தானே, நான் நல்லது தான், ஆனா கோபப்பட்டிருக்கு, சண்டை போட்டிருக்கு, எரிச்சல் பட்டிருக்கு, வீட்டுகளோட தேவையான வார்த்தைகளை பேசியிருக்கு, பிள்ளைகளை மனமும் படி பேசியிருக்கு, இதெல்லாம் செஞ்சிருக்கல. ஆமா, வாழ்க்கை செஞ்சிருக்கேன். நான் மனுஷிதானே, நான் மனுஷிதானே, எனக்கு கோபம் வராதா, எனக்கு உணர்வு இருக்காதா, எனக்கு உணர்ச்சிகள் இருக்காதா, நான் பண்ணிருக்கேன். அப்ப சாமியார் கேட்டாரா, இயேசு உன்னை கெட்டவாத பேசிருக்காரா? இல்ல. இயேசு உன்னை அவமானப்படுத்திருக்காரா? இல்ல. இயேசு உன்னை துன்பப்படுத்திருக்காரா? இல்ல. மக்களை சமைச்சிருக்காரா இயேசு? மக்களை யாரும் சமைச்சிருக்காரா இயேசு? இல்ல. அப்ப யோசிச்சு பாருமா, நீ சொன்னது ரைட்டு, இயேசு என்ன சொல்றாரு, நீ கைவிட்டான்னு சொன்ன இயேசு ஒரு குற்றமும் செய்யாத இயேசு சிலுவையை தொங்கும் போது இதே வார்த்தை தான் சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். நீ இவ்வளவு குற்றம் செய்தும் இன்னைக்கு சொல்ற ஆண்டவரை கைவிட்டாரு எனக்கு இல்லைங்கிற இதே வார்த்தை தான் இயேசு சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஆனால் அதே இயேசுதான் மீண்டும் சொன்னார், பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன், உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்றால் என் தந்தையுடைய கையிலே நான் என்னை ஒப்படைத்தால் என் தந்தை எல்லாவற்றையும் புதியவனாக மாற்றுவார், அனைத்தையும் புதியவனாக மாற்றுவார், மீண்டும் என்னை ஆண்டவர் உயர்த்துவார். இன்றைக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும், கவலைகள் வந்திருக்கும். நீ இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டிருக்கார் என்று. நீ எங்கே கைவிட்டிருக்கார் என்று அவநம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு எதுவுமே மீட்பு வராது. ஆனால் எந்த இயேசு கைவிட்டிருக்கார் என்று சொல்லி கடைசியிலே பிதாவே என் ஆவியை உன் கையிலே ஒப்படைக்கிறேன், என் உயிரையே ஒப்புதல் சொல்லி பிதாவின் கையிலே ஒப்படைத்து இயேசு முன்னால் உயிர்த்தெழுந்து தந்தை பழக்கம் எடுத்திருக்கிறார். அதே போல என் மகனே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, நீ இறைந்திருந்து ஆண்டவரே உன் கையிலே ஆவியை ஒப்படைக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்படைக்க என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லிப்பார். உன் துன்பம் மாறும், உன் உயர் மாறும், உன் கவலை விலகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார். எந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் நேசிப்பது, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது, தாழ்ச்சி, பொறுமை, இதுக்கெல்லாம் மதிப்பு உண்டு, இதுக்கு மரியாதை உண்டு.
இதற்கு சக்தி உண்டு, இதற்கு பழக்கம் உண்டு. யார் இதற்கு தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, யார் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கும். வத்திக்கான் செகண்ட் திருச்சபைக்கு முன்னாள் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தொடங்குவதற்கு முன்னாள் இந்த பாடுபட்ட ஞாயிறு, அதாவது குருத்து ஞாயிறு எப்படி கொண்டாடினார்கள் தெரியுமா? பிரசங்கமே இருக்காது. வாசித்த பிறகு திருப்பை நிறைவேற்றிவிட்டு யாருமே பேசவே மாட்டார்களா, மௌனமாக போய்விடுவார்கள். ஏனென்றால் இயேசுடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே, இயேசுடைய பாடலிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே, இயேசுடைய அன்பிலே, அவருடைய ரத்தத்திலே, அவருடைய கண்ணீரிலே, அவருடைய பாடலிலே, அவருடைய வேதனையிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற நிலையோடு வத்திக்கான் சங்கம் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தொடங்குவதற்கு முன்னாடி அமைதியாகவே போய்விடுவார்களா? ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு சாவல் குடித்தால் அந்த வீடே அமைதியாக இருக்கும், தூக்கத்தில் இருக்கும். நாம் நம்முடைய சங்கப்பட்டவர் நமக்காக மறித்திருக்கிற நேரம் இந்த காலம் முழுவதும் முடிந்த அளவு நன்மை, உண்மை, அன்பு, எளிமை, காட்சி, நம்பிக்கை, கனிவு, தெய்வ பயத்தோடு இருக்க முயற்சி செய்வோம். சாத்தா இந்த வாரத்தில் கூட சோதனை பார்ப்பான். நிலைத்திருக்க மீட்பு பெற முடியும். என்னுடைய ஆசீர்வாதம் நம் மத்தியிலே கடந்து வரட்டும். எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இயேசுடைய பாடல்களை ஒப்புக் கொடுக்கும். நம்பிக்கையோடு கண்களை மூடுவோம். இயேசுடைய வல்லமை, இயேசுடைய திருப்பாடுகள். மாதாவின் அருகிலே நான் இருக்க வேண்டும். பெண்கள் எல்லோருமே மாதாவின் அருகிலே நான் இருக்கின்றேன். ஆண்கள் எல்லோருமே அகத்தனுடைய அருகிலே நிற்கிறேன். இயேசுவே, உன்னுடைய உண்மையான பொறுமை, அன்பு, தியாகம் எங்களுக்குள் நிறைவேற்றட்டும், எங்களுக்குள் கடந்து வரட்டும். உன் ஜீவன், உன் கிருபை, உன் அக்கினி, உன் அமைதி, உன் ஆற்றல், உம்முடைய பாடுகளின் வல்லமை, உன் ரத்தம் எங்கள் மீது கடந்து வரட்டும். இயேசுவே, உன் பிரசன்னத்தால் என்னை முடிப்படும். என் மனநிலையை மாற்றும். என்னுடைய தேவையான மனநிலைகள், உலகப்பூர்வமான ஆசைகள், உலகப்பூர்வமான நிச்சயமான மனநிலைகள் எல்லாம் என்னை விட்டாக இருக்கும். இதையே கொடுமான துன்பங்கள் என்னை விட்டாக இருக்கும் என்று சொல்வது போல இயேசுவின் நாமத்திலே உலகப்பூர்வமான மனநிலைகள் எல்லாம் மாறும். ஆண்டவரே, உன் அன்பிலே, உன் இரக்கத்திலே, உன் பிரசனத்திலே, உங்களுடைய பாடுகளிலே உங்களுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக ஒரு ஆவியை உன் கையிலே ஒப்படைத்து என்னை வழிநடத்தும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, இந்த வாரம் முழுவதும் நான் உண்மை நினைப்பேன், உம்மோடு இருப்பேன், உண்மை போல் மாறுவேன். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்கள் தந்தை, நீங்கள் எனது பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய தேவைகளை அறிந்தவராக தேவன் இருக்கிறார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்டது கிடைக்கும் என்ற உறுதியோடு இப்பொழுது நமது வாழ்க்கை போராட்டங்களை சிவங்களாக வாழ்கிறோம். தாவீதின் புதல்வருக்கு ஓசானா என 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசுவை வாழ்த்தி போற்றிய மக்களை கொண்டு நாங்களும் வாழ்த்தி போற்றிட வாய்ப்பு தந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை கருத்துகளும் ஆயர் கருத்துகளும் பங்கு தந்தைய அருள்கண்ணிய கருத்துகளும் நிறைவேற வேண்டும் என குருத்தோடு எழுதிய கடலுடன் ஆண்டவரே உண்மை. Yeah.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணம் செய்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபிப்போம். உமது பிள்ளைகளாகிய அனைவரையும் நீதான் இந்த தவறு நாட்களில் ஒரே குடும்பமாக இணைத்து வைத்திருக்கின்ற கிருபையை வைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அர்ப்பணம் செய்யும் இந்த காணிக்கைகளை நீராமே நிறைவாக ஏற்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய திருத்துபடியாக உம்மை நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் இறைவான் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் மிக கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மாற்றத்தவராக இருப்பினும் பாவிகளுக்காக பாடுபடவும் பொல்லாதவர்களுக்காக அநீத முறையில் தண்டனை பெறவும் திருவிழமானி அவர்கள் சாவு எங்கள் பாவங்களை போக்கியது. அவர்கள் உயிர் தெழுதலோ எங்களை உமக்கு உகந்த மக்களாக மாற்றியது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வோடு புனிதர்களுக்கு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுதி. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய ஆண்டவரை கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைவு வரை தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கான மக்களை எளியராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே நான் கொண்டு வந்ததை அதே தூய ஆவியால் சொந்தமாக வேண்டும் என உமை தாழ்மையுடன் நன்றாகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் கணித்தவாறு இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கைவிடப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்வுடைத்து அதை விட்டு கம்பீரருக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனோ இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நபி உலகத்தையே கிணத்தை எடுத்து மக்கள் செலுத்தி வாழ்வதைக்கு தம் சீடனுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி வருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது. இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் அறிந்துள்ளோம். அவர் மீண்டும் வருவார்களை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான வீர வழியை நன்றிகள் திரும்ப ஒப்புக்கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியிடத்தை கொண்டாடுகிறோம். இந்த திருப்பதியினால் நீ உடம்படிய திருடமானி இதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்ட பெறும் நாங்கள் கிறிஸ்துவை தூய ஆவியார் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனப்படுவதாக விளக்கு செய்வீராக. இவரே எங்கள் உமக்கு இன்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாழ்க்கையை தெரிந்து கொண்டவரோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள் உடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சிய புனித சூசையர்கள் மற்றும் புனித அனைவரோடு நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராக இவர்கள் கனிவாக எழுதுவதால் நாங்கள் எப்போதும் ஒரு உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். உலகிற்கு நாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று ஆண்டோம். இவர்கள் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை எங்களுடைய ஆகியங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய தாமச பயணர் இணையாயர்கள், திருப்பணியாளர்கள் தொடர்பில் உமக்கு சொந்தமானவர்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செல்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திருமணத்திற்கு இந்த குடும்பத்தின் நடுவர்களுக்கு கனிவாய் சுவைக்காய்களும் இரக்கமுள்ள உண்மையை எங்கும் சுதந்திரத்துடைய மக்களை தயவாயோடு சேர்த்துக் கொள்ளும். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவனாய் உலகிற்கு சென்ற அனைவரையும் உமது அரசில் கைவிட நீக்கள். நாங்கள் சேர்ந்து அவர்களோடு மாற்றியை கண்டு என்றும் மனதை அடைவது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நம்ப இருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் பல்ல இறைவனாகிய தந்தையே பொய்யாவின் ஒன்றுக்கு எல்லா புகழும் பாட்டியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது கரங்களில் இருக்கின்ற பொருட்தொகைகளை மேலே வெடித்துக் கொண்டு யோசனையில் பெரியவரே ஓசானா ஓசானா என
அந்த இயேசுவை வாழ்த்தி அதற்கு பின்னால் விண்ணகத்தை நோக்கி நாம் பிடிப்போம். எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருதி தர வந்தாடுகிறோம். ஒரு இலக்கத்தின் உதவியாளர் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் அடக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் அனைவருக்கும் பேரின்ப வாழ்வு எமைப்படாக கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்பே தெய்வமே இறைவா, மனிதனை மீட்பதற்காக மனிதனாக இந்த மனிதனை தோன்றியது. பாவைகளை தேடி மீட்க வந்தேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்தீரே அப்பா, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உமது ஆவியும் கூட எங்களுக்காக கொடுத்தீரே. இதோ நீர் கொடுக்கக்கூடிய புதிய ஆவி, புதிய சுகத்தை, புதிய மன மகிழ்வை, நிறைகளை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தாழ்வற்று ஒழுங்கிய உள்ளத்தோடு ஒரு பாதங்களுக்கு வந்திருக்கிறோம். விடுதலையை கொடுத்து விசுவாசத்தை கண்ணோக்கி அமைதியும் ஒற்றுமையும் தந்த திருவிழம் கொள்வீராக. எனது வாழ்நாட்சி செய்தவர் நீரே. ஈரை ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? உங்க கையில் இருக்க குருக்களை பேசுறது சமாதானம் சொல்லி குருத்தொலையை மாற்றி பார்க்கலாம். உங்க குருத்தொலை கொடுத்துட்டு பக்கத்துல குருத்தொலை வாங்கி பார்க்கலாம். எத்தனை பேர் சிறுதையத்துக்குதான் தவறு மாற்றி யாரும் ஒரு குருத்தொலை உங்க கையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய குருத்தொலைகளும் உங்க கையில் இருக்கட்டும். சமாதானத்தை மாற்றி இப்ப எல்லாரும் மாத்திக்கிறான். தயவு செய்து உங்களுடைய குருத்தொலை கையில் இருக்கக்கூடாது. சுயநலத்தோட வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை வரவேற்றுக் கொள்வோம்.
இதோ இறை மகன் இயேசு தாவீதின் மகன் நமக்காக மனிதனாகவே இந்த மண்ணிலே வாழ்ந்து மடிந்தவர். என்னையும் உங்களையும் பார்த்து மகனே மகளே குருத்தோடையும் மகன் கையிலே வைத்திருக்கின்றாயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உனது இதயத்திற்குள்ளாக நான் இப்பொழுது வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன். உனது இதயத்தை திறந்து வைப்பாயா என்று அன்போடு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை திவ்ய நற்கனை கொண்டு வருவதற்கு வாழ்வு நாளல்ல இயேசு என்று வாழ்கின்றார். புதன்கிழமை என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வியாழக்கிழமை இயேசு மரியே நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை வைத்தவர். வெள்ளிக்கிழமை இயேசுவின் காயங்களை ஆராதித்து வணங்கி அன்புடன் சுத்தம் செய்கின்றேன். சனிக்கிழமை இதோ நான் ஆண்டவர் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆண்டவரை ஆராதித்து நன்றி செலுத்துகிறார். ஆக 3 வருடங்களில் உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாட்களும் ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம், உடற்பயிர்கள் போதும், மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஆன்மா பெறடையும். எனவே இந்த 7 வார்த்தை சின்ன பேப்பர் நீங்க வீட்டுல எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கிறீங்க, ஏதாவது பார்க்கறது மாதிரி இல்ல பர்ஸ்ல வச்சுக்கிறீங்க. தினம் ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இது அருமருந்து, சுகமளிக்கும், வளமையை கொடுக்கும், வல்லமையோடு இருக்கும். எனவே பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா. அன்பு தந்தையை இந்த திருவிருந்தில் முட்டதற்கு நாங்கள் உங்களை தாழ்மைகள் வேண்டுகிறோம். நாங்கள் விசுவாசிப்பதை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை உன் திருமகனின் இறப்பினால் எங்களில் உறுதிப்படுத்தினீர். அவரது உயிர்த்தெழுதலால் எங்கள் வாழ்க்கை பயணத்தின் குறிக்கோளை நாங்கள் கண்டடைவதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமே இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கைகள் தொடர்கிறது.